இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க அத்தை. மோதிரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கியா? அத்தை அது வந்துரும் அத்தை. என்ன வந்துருமா? அப்போ இன்னும் மோதிரம் வாங்கவே இல்லையா? இல்ல அத்தை, இனிமேதான் வாங்கணும். டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் மோதிரம் வாங்கலன்னு சொல்ற? என்ன பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? அத்தை அது வந்துரும், கண்டிப்பா வந்துரும். அதான் எப்போன்னு கேக்குறேன். அத்தை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மோதிரம் வந்துரும். பாக்குறேன் அதையும். அத்தை வந்துரும் அத்தை. This number is currently switched off. Please try again later. ஏய், எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்து, என்னடி ஆச்சு? அவரு சீட்டு காசு தரேன்னு சொன்னார்ல. ஆமா, போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் இந்த காசை வச்சுதான் மோதிரம் வாங்கணும். ஏ என்னடி சொல்ற? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிருந்தேன். அப்ப கூட இங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அவரு இன்னும் காணோம். அக்கா அக்கா, நான் இந்து பேசுறேன்க்கா. என் சீட்டு பணத்தை அண்ணன் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னாரு. ஆனா போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாராக்கா? என்னக்கா சொல்றீங்க? என்னாச்சு இந்து? இந்து, ஏ என்னடி ஆச்சு? அப்படி என்ன பேசுனாங்க? அவரு அவரு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாரா? ஐயோ, இப்ப மோதிரம் எப்படி வாங்குவ? செல்வி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல செல்வி. என்கிட்ட ஒண்ணும் இல்ல செல்வி. ஆறுமுகத்தின் பேரில் மொய் பணம் 50,000 ரூபாய். ஏ இந்து, யாரு இந்து? தெரியலையே, வா போய் பார்க்கலாம். அக்கா அக்கா, நீங்க எதுக்குக்கா இதெல்லாம் பண்றீங்க? அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல நீ, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ண இன்னைக்கு வந்திருக்கேன். பாப்பா, நான் உங்ககிட்ட எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணல. நீங்க இல்லாம வேற யாரு இருந்திருந்தாலும் நான் இதுதான் பண்ணிருப்பேன். அது எனக்கு நல்லா தெரியுமா. நீ அன்னைக்கு பண்ணது பெரிய ஹெல்ப், அது எதுக்குமே ஈடாகாதமா. இது நாங்க பண்றது கடன்மா, நன்றி கடன். இப்போ நான் பண்ண சின்ன ஹெல்ப் உனக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு உதவியா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. முடியாதுன்னு சொல்லாம வாங்கிக்கோமா. இந்து, நீ எப்பவோ விதைச்சது அதை இப்ப அறுவடை பண்றம்மா. உன் நல்ல மனசுக்கும் உன் அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கும் எல்லாமே நல்லதாமா நடக்கும். அக்கா, இந்த பணம் இல்லாததால எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு என்னால சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல அக்கா. நீங்க சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பாமா. அப்பா நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் மோதிரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கொடுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா, நீ போய் வேலையை பாரு. வா. தேங்க்ஸ்க்கா. ஓகேம்மா. அக்கா,
ஆ. என்னடி வெக்கமா அதவே ஒரு பக்கமா ஐயோ வா போலாம் வா சரி போலாம் போ. வா. ஆண்டவா ஐயோ லெட்டர் அங்க இருக்கே, அதை எப்படியாச்சும் வாங்கணுமே. எப்படி வாங்குறது? வாங்கிடுவோம். சித்ரா, என்னம்மா ரிசல்ட் வந்துருச்சா? இது எங்க இது வந்து கூடு பாப்போம். சித்ரா, SM காலேஜ்ல இருந்து உனக்கு அட்மிஷனே வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அட்மிஷன் லெட்டரா? ஆமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுச்சுல, அதான் காலேஜ்ல இருந்து அட்மிஷன் லெட்டர் வந்திருக்கு. எப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? அதெல்லாம் ஒண்ணும் எழுதல சார். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறத நான் தான் பார்த்தனே. என்ன எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாப்பிள்ள, சித்ரா காலேஜ்ல இருந்து அட்மிஷன் வந்திருக்கும் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? ஊருக்கு தான் உபதேசம் பண்றீங்க போல இருக்கு, வீட்ல அது இல்ல போல இருக்கு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்களை எதுக்காகவும் வெளியில அனுப்ப மாட்டோம். சித்ரா எப்படி பண்ணிட்டு வந்திருக்கா? யார் அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ணான்னு தெரியல. இந்த வீட்ல என்னடி நடக்குது? சொன்னதெல்லாம் உண்மையா?